Hello students, welcome to the session. Very good morning to you all. So இன்னைக்கு நம்ம vocabs ஓட 37th day நம்ம வந்துட்டோம். So இன்னைக்கு நம்ம புதுசா இன்னும் வந்து 5 வார்த்தையை கத்துக்க போறோம். So என்ன wordsன்றத பார்க்கலாம். Okay, so precariousness, notion, suspicion, malice, rigorous. Okay, so இதுதான் நம்ம பார்க்க போற 5 வார்த்தை. So first word பாத்தீங்கன்னா precariousness. So precariousnessனா தமிழாக்கம் என்ன போட்டிருக்கேன்னா உறுதியற்ற தன்மை. ஸோ ஒரு விஷயத்துல நம்ம உறுதி இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லலாம். இல்லாட்டி நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாவோ இல்ல பாதிக்கிற மாதிரியும் இருக்கிற விஷயங்களும் கூட சொல்லலாம். இல்லாட்டி வந்து நீங்க இப்போ ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வீட்ல இருக்கிற ஒரு குழந்தை வந்து ஒரு கிளாஸ் பவுல வந்து தூக்கிட்டு வரும்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? பயப்படுவீங்க. ஐயோ! இது கீழ விழுந்துருமோ? ஸோ ரிஸ்க் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது நீங்க வந்து ப்ரிகாரியஸ் ஆகுறீங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு விஷயம். அடுத்தது ஹசார்டியஸ் ஆர் ரிஸ்கின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நீங்க வந்து ஒரு சிம்பிள் சினனிமா நீங்க இந்த வேர்டுக்காக நீங்க வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ டெஃபினேஷன் ரீட் பண்ணலாம். த டேஞ்சரஸ் ஸ்டேட் ஆஃப் நாட் பீயிங் இன் அ சேஃப் பொசிஷன் ஆர் நாட் பீயிங் ஹெல்ட் இன் பிளேஸ் ஃபர்ம்லி. ஸோ ஒரு விஷயம் வந்து கீழே விழுமோ இல்லை கொலாப்ஸ் ஆகுமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறது, ஒரு அன்சர்டன் திங்ஸ், இது எல்லாமே நீங்க வந்து ப்ரிகாரியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து எந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அது எப்படி புரியுதுன்னு பார்க்கலாம். She was blissfully unaware of the precariousness of her situation. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரிகாரியஸ்னஸ் இடத்துல வந்து டேஞ்சரஸ் ஆஃப் her situation அன்அவேரா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். I was worried about the precariousness of the pile of plates the waiter was carrying. So what is pile of plates ன்னு பாத்தீங்கன்னா நிறைய பிளேட்ஸ் தூக்கிட்டு வருவாங்கல்ல, அந்த டிஷ் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல நார்மலா நிறைய பைல்ட் அப் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பிளேட்ஸை ஒரு வெயிட்டர் தூக்கிட்டு வரதை பார்த்து இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிகாரியஸ்னஸ், ஒரு ரிஸ்கியா இருக்கே விழுந்துருமா அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ எதுக்காக இந்த வேர்டை யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா நார்மல் சிச்சுவேஷன்ல நம்மளும் போட்டு பார்க்க முடியும். பட் கிராமர் வந்து கரெக்டா இருக்கணும். நீங்க சொல்லுங்க, சொல்லிட்டு அதை போயிட்டு கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க செக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா அந்த வேர்ட் வந்து ஞாபகம் வந்துரும். ஸோ வாட் இஸ் சினோனிம் பாருங்க, டிஸ்ஈக்குலிபிரியம். ஸோ இம்பேலன்ஸா ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லணும்னா நம்ம டிஸ்ஈக்குலிபிரியம்னு நம்ம சொல்லலாமா? ஓகே, ஸோ கேப்ரிஷியஸ். ஸோ கேப்ரிஷியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேம் திங், ஒரு விஷயத்த வந்து அன்பிரிடிக்டபிளா இருக்கிறோம்னா நம்ம கேப்ரிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினட் அப்படின்னா நம்ம என்ன சொல்றது, இது வந்து கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. ஸோ அதுல எதுவுமே வந்து ஒரு அன்கொஸ்டினபிளா நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம டெஃபினட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் போலாம். நோஷன். ஸோ நோஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கருத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி காமனா இருக்கு. ஸோ என்ன கருத்து அப்படின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா இல்ல ஒரு பிலீஃபா இருக்கலாம். ஸோ நான் இங்க எழுதுறேன். ஸோ ஒரு விஷயத்தோட ஐடியா நீங்க கொடுக்கறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிலீஃபா இருக்கலாம், இல்ல ஒரு ஒப்பீனியன், ஒரு வியூ சொல்லலாம், தாட் ஆர் ஒரு விஷயத்த நீங்க பர்சீவ் பண்ணுவீங்க, பர்செப்ஷன் கூட சொல்லலாம். இது எல்லாமே நம்ம நோஷன்னு சொல்லலாம். ஸோ கருத்து அப்படின்னும் பொழுது ஒரு விஷயத்துக்கு நீங்க கொடுக்குற ஒரு ஐடியா, நீங்க கொடுக்குற உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒப்பீனியன், அந்த மாதிரி நீங்க யோசிக்கிறது. ஸோ தாட், ஸோ பர்செப்ஷன் இஸ் வாட் யூ பர்சீவ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி தான் நம்ம நோஷன் நம்ம சொல்லுவோம். தமிழ்ல கருத்துன்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு வார்த்தையா கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து டெஃபினிஷன் படிக்கலாம். an idea, a belief or an understanding of something. ஸோ நம்மளோட புரிந்து கொள்ளுதல், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சு ஒரு ஐடியா நம்ம சொல்றோம், அதான் நோஷன் சொல்றாங்க. a political system based on the notions of equality and liberty. ஸோ இங்க வந்து
ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற வந்து அதோட நோஷன்ஸ் எப்படி இருக்கு? ஈக்வாலிட்டி அண்ட் லிபர்ட்டிய பத்தி பேஸ்ட் ஆயி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. அண்ட் இம்பல்சிவ் ஆர் டிசையர் எஸ்பெஷலி ஒன் ஆஃப் அ whimsical kind. ஸோ வாட் இஸ் whimsical kindன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துல வந்து பிளேஃபுல்லா இருப்பாங்கல்ல. ஸோ அதை தான் வந்து whimsical kindன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. whimsical ஆர் இப்போ மிஸ்chievous பர்சன்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே வந்து whimsical. ஓகேயா? சரி. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். என்னன்னு பார்க்கலாம். The show's director rejects the notion that seeing violence on television has a harmful effect on children. ஸோ ஒரு டைரக்டர் வந்து ரிஜெக்ட் பண்றாரு. எதை ரிஜெக்ட் பண்றாரு? The notion. ஸோ அங்க வந்து ஒரு ஐடியான்னு கூட சொல்லலாமா? ஐடியா என்னது? அந்த டெலிவிஷன்ல வர அந்த சீன் வந்து அவர் அவாய்ட் பண்றாரு. ஏன்னா நிறைய வயலன்ஸ் இருக்கு. அது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆன் சில்ட்ரன்ல கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ இங்க வந்து நோஷன்ன்றது அதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ஒப்பீனியன் கூட எடுத்துக்கலாம். இல்ல ஒருத்தவங்களோட தாட் ஆர் சம்திங் வாட் எவர் இஸ் லைக் உங்களுக்கு இங்க வந்து மேட்ச் ஆகணும் நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை நீங்க போட்டுக்கோங்க. அடுத்து he has no notion of the difficulty of the problem. So he has no notion னா அவருக்கு வந்து no opinion on the difficulty of the problem. So எதுவும் சொல்ல விரும்பல. She dismissed the very notion of the compromise. So compromise வந்து she dismissed. வெரி நோஷன் ஆஃப் த காம்ப்ரமைஸை அவ வந்துட்டு இது பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே என்ன சொல்ல வருது? ஒரு விஷயத்த நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, இல்ல நீங்க கொடுக்குற ஐடியா ஆர் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ரிலேட் ஆகி வரத வந்து ஒரு நோஷன், ஒரு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ இங்க வந்து இருக்க சினோனிம் பார்த்தீங்கன்னா கான்செப்ஷன் ஆர் அப்ரோச். ஸோ ஒரு விஷயத்த நீங்க எப்படி வந்து ரிக்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் பொழுது அதை நம்ம அப்ரோச் பண்றோம். ஓகேயா? ஸோ ரிக்வெஸ்ட் பண்றது இல்ல ஒரு ப்ரொபோசல் கொடுக்கறது நார்மலா எல்லாமே நம்ம அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் கான்செப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளானை வந்து ஒரு ஐடியாவை நீங்க ஃபார்ம் பண்றத வந்து கான்செப்ஷன். ஸோ கான்செப்ஷுவலா இருக்கும்ல. ஸோ அதை சொல்லலாம். ஸோ வாட் இஸ் ஆண்டனிம் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் அப்படின்றது ஆண்டனிம் சொல்றாங்க. ஸோ நம்ம படிச்சது என்னது? கான்கிரீட் பத்தி ஒரு விஷயம் உறுதியா இருக்கும். இல்ல வந்து கடுமையா இல்ல திடனா இருக்கிறத வந்து கான்கிரீட்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுதான். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் சஸ்பீஷியன். ஸோ சஸ்பீஷியன்ற விட சஸ்பீஷியஸ் கேரக்டரா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் உங்க கூடயே சுத்திட்டு இருப்பாங்கல்ல. ஸோ நீ தான் இந்த வேலையை பண்ணன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம டவுட் படுவோம். ஓகேயா? ஸோ இவங்க பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம கையில வந்து ப்ரூஃப் இருக்காது. யாரும் நம்ம கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு உன் மேல டவுட் இருக்கு. எனக்கு நீங்க தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்றது எல்லாமே வந்துட்டு சஸ்பீஷியன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க இருக்கிற தமிழாக்கம் என்னது? சந்தேகம் இல்லைன்னா அவநம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தமிழாக்கத்துல சொல்றாங்க. ஸோ நீங்க இங்கிலீஷ்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? ஒரு விஷயத்துல நம்ம டவுட் படுறதுன்னு கூட சொல்லலாம். ஓகே. சரி, இங்க பார்க்கலாம். A feeling that somebody has done something wrong, illegal or dishonest even though you have no proof. ஸோ ஒரு ப்ரூஃபே நம்ம கிட்ட இருக்காது. பட் இல்லாம நம்ம என்ன பண்றோம்? ஒரு விஷயத்து மேல நமக்கு டவுட் வரும்போது அதை வந்து சஸ்பீஷியன் சொல்லிட்டு சொல்றோம். சஸ்பீஷியஸ் கேரக்டர்னும் போது சஸ்பீஷியஸை வந்து அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணுவோம். பட் சஸ்பீஷன் சொல்லும் பொழுது நம்ம அதை நவுனா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா யூஸ் பண்றோன்றது கண்டிப்பா தேவை. ஏன்னா வந்து அப்போதான் நம்ம வந்து அதை சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்காக நான் சொல்றேன். சரி, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She was reluctant to voice her suspicion. ஸோ இங்க வந்து ரிலக்டன்ட்னா என்னது? இங்கிலீஷ்ல அன்வில்லிங்னு சொல்லுவாங்க. தயக்கமா இருப்பாங்கல்ல. ஸோ டு வாய்ஸ் ஹர் சஸ்பீஷன். ஸோ அவளோட சந்தேகத்தை அவ சொல்றதுக்கே ஷி வாஸ் ரிலக்டன்ட், தயங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. ஹிஸ் ரெசிக்னேஷன் சீம்ட் ஒன்லி டு ஃபியூவல் சஸ்பீஷன். ஸோ இவன் ரிசைன் பண்ணதே ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கும் போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எதையுமே வந்து ஒரு டவுட்ஃபுல்லா ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னும் பொழுது அது எல்லாமே நம்ம இந்த வேர்ட்ஸை சொல்லிக்கலாம். ஸோ வாட் இஸ் சினோனிம் பாருங்க? கன்ஜங்ஷர். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்கும் பொழுது அது ஒரு விஷயத்த வந்து கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஆர் வந்து ஸ்பெக்குலேஷன்ற வேர்டுக்கு இதை வந்து நம்ம சினோனிமா பார்த்துருப்போம். பட் வி கேன் யூஸ் த சேம் வேர்ட் இயர் ஆல்சோ. ஸோ டவுட்னு நீங்க சொல்லலாம், இல்லைனா வந்து ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த வேர்டுமே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து
கன்ஜங்ஷன். ஸோ இதுவும் அதோட மீனிங்கும் சேமா இருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து சினிசிசம். ஸோ சினிசிசம் அப்படின்னு சொன்னாலுமே என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்த வந்து ஒரு சிடுமூஞ்சித்தனமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அததான் வந்து சினிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆன்டோனிம் இஸ் சம்திங் சர்டனா நடக்கிறது, டெஃபினட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து சந்தேகமா இருக்காங்களா, இது வந்து கன்ஃபார்மா தெரியும். இவங்க தான் வந்து அத பண்ணியிருக்காங்க. ஸோ சர்டனா இருக்கிறத சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் மேலிஸ். ஸோ மேலிஸ்னா என்னது? தீமையான ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். ஸோ தீமையான ஒரு விஷயம்னா, நம்ம வந்து என்னென்ன வார்த்தையை இந்த டெஃபினிஷனுக்கு ஏத்த மாரி போட முடியும்னா, ரிவெஞ்ச் எடுக்கிறோம். ஒரு விஷயத்துல நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறோம். இல்லாட்டி we have hatred on someone, we have hatred, or we have ill feeling on someone, or bitterness on someone. ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம மேலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நெறைய வார்த்தைகள் இருக்கு. பட் நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ இங்க இருக்கிற டெஃபினிஷன் என்ன சொல்லுது? இன்டென்ட் டு கமிட் அன் lawful act or cause harm without legal justification or excuse. ஸோ இத வந்து என்ன பண்றாங்கன்னா, தீமை பண்றதே வந்து எப்படி இருக்கும்? நம்மளுக்கு லீகல் ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்தா ஒருத்தவங்க தீமை பண்ணுவாங்க. நீ இத பண்ண, நான் இன்னும் பெருசா உனக்கு ஒண்ணு செய்வேன் அப்படின்னுவாங்க. அத போயிட்டு வந்து நம்ம லீகலா, லாஃபுல்லாலாம் நம்ம பண்ண மாட்டோம். ஓகேயா? ஸோ அததான் வந்து இங்க மேலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ மேலிஸ வந்து ஒரு நவுனா யூஸ் பண்றாங்க. இப்ப இங்க வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். There certainly wasn't any malice in her comments. ஸோ அவ குடுத்த கமெண்ட்ஸ்ல எந்த விதமான ரிவெஞ்சும் இல்ல. இல்ல எந்த தீமையான விஷயமும் இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். He sent the letter out of malice. ஸோ அவங்க அனுப்பிச்சிருக்க லெட்டர்ல எதுவும் வந்துட்டு இந்த மாரி ஒரு வாட் டு சே ஒரு ஒரு ஹார்ம்ஃபுல் திங்ஸ் ரிலேட் பண்ண மாரி எதுவுமே இல்ல. ஓகேயா? ஸோ அவங்க தீமையான நோக்கமே இல்லாம ஒரு லெட்டர் குடுத்திருப்பாங்க. இல்ல அவங்க போட்டிருந்த கமெண்ட்ஸ்ல அந்த மாரி எதுவுமே இல்லன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே மேலிஸ்ன்ற வேர்ட யூஸ் பண்றாங்க. ஸோ தீமைன்னு தெரிஞ்சிருச்சு. ரிவெஞ்ச்ன்றது சினோனிம் தெரிஞ்சுச்சு. இப்போ நீங்க ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா போடுறீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சினோனிம்ஸ் பார்க்கலாம். ஸோ சினோனிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அனிமோசிட்டி. ஸோ அனிமோசிட்டின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ட்ராங் ஹாஸ்டைலிட்டி. ஸோ வாட் இஸ் ஹாஸ்டைல்? விரோதமா இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத சொல்லுவாங்க. ஸோ கிரட்ஜ் அப்படின்னா, கிரட்ஜா கேரக்டர்னா வெறுப்பு அதிகமா இருக்கிற ஒரு பீப்பிள் ஆர் சம்திங்க நம்ம வந்து என்ன சொல்றோம்? கிரட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் ஆன்டனம் பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ். ஸோ சந்தோஷமா இருக்கிறது தான் அதோடைய ஆன்டனம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட். ஓகே. ரிகாரஸ். ரிகாரஸ்னா கடுமையான, இல்ல என்ன சொல்றது? கடுமையாவும் நடந்துப்பாங்க, இல்ல கடினமாவும் சில விஷயம் இருக்கும்ல. அத கூட வந்து ரிகாரஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இங்க வந்து அதுக்கு ஒரு 2 வார்த்தைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ட்ரிஞ்சன்ட் கேரக்டரா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அவங்க சொன்னதுல அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு வெறும் கேர்ஃபுல்ன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேயா? ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படிப்பட்ட கேரக்டர ஹோல்ட் பண்றாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி தரோ அண்ட் கேர்ஃபுல். ஸோ எக்ஸ்ட்ரீமா வந்து ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்ப ரிகரஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு தான் இங்க சொல்லுவாங்க. அ பெர்சன் adhering strictly to a belief or system. ஸோ இது ஒண்ணு கன்வே பண்ணுதா? வாட் இஸ் adhere? adhere பண்றோம்னா ஸ்டிக் ஆன் டு சம்திங், இல்ல ஒரு விஷயத்த பின்பற்றுறது. இந்த மாரி நம்ம அங்க பார்த்திருப்போம். ஸோ ஃபாலோ பண்றோம், ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாரி வார்த்தைகள் எல்லாம் அங்க பார்த்திருப்போம். ஸோ இங்க பெர்சன் வந்து என்ன பண்றாங்க? ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஒரு விஷயத்துல ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறாங்க டு அ பிலீஃப் ஆர் அ சிஸ்டம். ஸோ நம்ம வீட்ல கூட வந்து நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ரிகாரஸா இருப்பாங்க. எப்படி? நான் இந்த விஷயத்துல தான் நான் இப்படிதான் இருப்பேன். நான் எந்த விதமான சேஞ்சஸும் கொண்டு வந்துக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபர்மா இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள கூட என்ன சொல்லலாம்? ரிகாரஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாங்க, ஸ்ட்ரிஞ்சன்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். சரி, இங்க இருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த வேர்ட் உங்களுக்கு நல்லா கன்வே ஆகும். தி ரிகோரஸ் டெஸ்டிங் ஆஃப் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட்ட அவங்க வந்து குடுக்க போறாங்க. அப்ப அந்த டெஸ்டிங் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். சரியா? ரொம்ப பக்காவா அவங்க பண்ணியிருக்கணும். ஓகேயா? ஸோ அப்பதான் வந்து ப்ராடக்ட் வந்து மத்தவங்களுக்கு குடுக்கும்போது எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட் ரிகாரஸ் டீடோட்டலர். ஸோ டீடோட்டலர்னா என்னது? எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாதவங்கள வந்து டீடோட்டலர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து சினோனிம்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ சினோனிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா,
மெட்டிகுலஸ்னா ஒரு விஷயத்துல வந்து உன்னிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒனிரஸ் அப்படின்னு சொன்னாலும் இந்த கடுமையா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. அது எக்ஸாக்டா இதோடைய சினோனிம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டோனிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்ப்ரிசைஸ், ஸோ இன்டெஃபினட்டா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து we have done with 5 words. கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்ல கூட நீங்க வேர்ட்ஸ் அனுப்புறீங்க, தேங்க்யூ. பட் தென் இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு உங்களோட வேர்ட்ஸ் அனுப்பும் போது அப்கமிங் டேஸ்ல நான் கண்டிப்பா கொண்டு வருவேன். That's all for the session. Have a great day. Thank you.